Hello everyone, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு Friday evening. Summer season so outside சரியான ஹாட்டா இருக்குது. அதுக்காக நாங்க outside போற பிளானை விட்டு இன்னைக்கு வீட்லயே டீயோட ஸ்நாக் ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு ஐடியா பண்ணிருக்கோம். அதுக்காக பிளான் பண்ணிதான் இந்த healthy vegetable chips or peri peri chips ன்னு கூட சொல்லலாம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கேரட் கொஞ்சம் பீன்ஸ் 3 பொட்டேட்டோஸ் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ப்ரோக்கோலி காலிஃப்ளவர் அது கூட எடுக்கலாம். என்கிட்ட தான் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஓகே, சின்ன டிப்ஸ். நான் எப்போவுமே திங்ஸை இப்படி க்ளீன் பண்ணும் போதோ இல்லாட்டி பீல் பண்ணும் போதோ நான் இப்படி ஒரு பக்கெட் சின்ன ஒரு பாஸ்கெட் மாதிரி எடுத்துப்பேன். அப்போ அதில் எல்லாத்தையும் பீல் பண்ணி லாஸ்ட்டாக அதை கார்பேஜ் பின்னில் நம்ம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். மெஸ்ஸி ஆகாமல் நம்ம குக்கிங் பண்ண மாதிரி இருக்கும். இதை நம்ம சிப்ஸ் மாதிரி ஃப்ரை பண்ண போகிறதால 4 ஓரத்தையும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்படி ரெக்டாங்கிள் மாதிரி நமக்கு வேணும். அதுக்கப்புறம் நடுவால் ஒரு 2-3 கட் பண்ணி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு வர மாதிரி இப்படி சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம் பொட்டேட்டோவை. கேரட்டை கூட ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணி இப்படி சைடால் சின்ன சின்னதாக வெட்டி சரியாக எப்படி நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு கட் பண்ணுவோமோ அதே மாதிரி இதையும் சின்ன சின்ன ஸ்லைஸாக, அதாவது நீட்டாக சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கேரட் கட் பண்ணும்போது எனக்கு 2 கேரட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் ஆனதால் நான் ஒரு கேரட்டை தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பீன்ஸை கூட நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா தண்ணியை பாயில் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் போட்டுருங்க. அப்புறம் எல்லாமே ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்லேயே கேரட் அண்ட் பீன்ஸ் குக் ஆயிரும். அதை நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் திருப்பி க்ளோஸ் பண்ணி மிஞ்சி இருக்கிற பொட்டேட்டோஸ் நல்லா குக் ஆகிற மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து பொட்டேட்டோஸை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி கோர்ன் ஸ்டார்ச் இல்லாட்டி கோர்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி கடலை மாவு அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சிரும். ஸோ நம்ம நல்லா இப்படி ஃப்ளிப் பண்ணியே அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெயை விட்டு அது நல்லா ஹீட் ஆனப்புறம் அதுக்கு நம்மளோட வெஜிடபிளில் ஹாஃப் நம்ம கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸில் ஹாஃபை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அதை எடுத்துக்கலாம். மிஞ்சி வைக்கிற வெஜிடபிள்ஸையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ பெரி பெரி மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் சால்ட், தேவையான அளவு ஆரிகானோ, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி பெப்பர் பவுடர், அப்புறம் கொஞ்சம் சுகர். பெரி பெரி மசாலா செய்கிறதுக்கு நம்ம நிறைய போடலாம். அதாவது ஜிஞ்சர் கார்லிக் பவுடர், கரம் மசாலா, அப்படி நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. பட் என்கிட்ட அதெல்லாம் இருக்கல, இருந்ததை வச்சு இது பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மசாலாவை நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸோடு போட்டு நல்லா ஃப்ளிப் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹெல்தி யம்மி வெஜிடபிள் பெரி பெரி ஃப்ரைஸ் ரெடி. இதை நீங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு பதிலாக ஏர் ஃப்ரையர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜிடபிள் சாப்பிடாத பசங்க கூட சாப்பிடுவாங்க. நீங்கள் இன்னும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.